அது தப்பா தப்பான கடிச்சிட்டு தெரியுது. நல்லா பாருங்க. என்ன அதுன்னு கண்டுபிடிங்க, ஓவராலா சொல்லுங்க. பாத்துக்கங்க மீன் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா? என்ன மீன் தெரியுதா? என்ன மீன் நினைக்கிறீங்க? இதுதான் கடல் ஐரன் சொல்லக்கூடியது. ஏன்னா எப்படி இருக்குது, எப்படி நீ சாப்பிடுறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குதான் இப்ப விளக்க சொல்ல வந்திருக்கேன். இதுல வந்து எதுவுமே இருக்கு, ஆனா பட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு சில்வர் பாத்திரத்துல களைஞ்சி எடுத்தீங்கன்னா வந்துடும். என்ன தலை வேணாம், என்ன செய்ய தலை வேணாம் அப்படின்னா இப்படி அமுக்கினீங்கன்னா தலை வெளியே வந்துடும். வந்துட்டு லேசா அமுக்குனா போதும், இந்த மாதிரி குடல் வெளியே வந்துடும். இவ்வளவுதான் அந்த மீன்ல குடல். பாத்தீங்களா? அவ்வளோ அதே மாதிரி தான் எல்லா மீனும் சுத்தம் பண்ண போறோம். இந்த மாதிரி தலை எடுக்கிறோம், லேசா அப்படி அமுக்கி எடுக்க போறோம். அவ்வளோ அருமையான மீன். வாழு வேணாம்னா நம்ம வெட்டிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே உப்பு போட்டு களைஞ்சிட்டு நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னா ரொம்ப சத்தான மீன். நீங்க மத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மீன், இந்த மீன்லயும் முள்ளே இருக்காது. மத்தியில கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். மாவு மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்ப சாப்பிட முடியாது, அதுக்குன்னு செஞ்ச பிறகு சாப்பிட முடியும். வாங்க நம்ம கடைக்கு வாங்க, என்ன மீனாலும் வந்துக்கலாம். தம்பியை விசிட் பண்ணுங்க, வாங்க கடைக்கு வாங்க.